வணக்கம். சினி மினி சமீபத்தில் நம்மளை கண்ணீரில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது ஒரு 84 வயது நிறைந்த ஒரு மூதாட்டியினுடைய மரணம். அந்த மூதாட்டியினுடைய மரணத்தை இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இல்லையா? அந்த மூதாட்டியினுடைய பேர் உமா தாஸ் குப்தா. அவங்க இறந்ததுக்காக நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் சத்யஜித் ரேயினுடைய பதேர் பாஞ்சாலி திரைப்படத்தை பார்த்துருப்பீங்கள்ல. பதேர் பாஞ்சாலி 1956ஆம் ஆண்டு திரைக்கு இன்று வரை மக்களுடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். சத்யஜித் ரேயினுடைய இயக்கத்தில் வெளியான முதல் திரைப்படமே பதேர் பாஞ்சாலி தான். அதில் ஆக்சுவலாக ஒரு சிறுமி அதில் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? துர்கா அப்படின்றதில். அது கணவன் மனைவி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கவங்க, கோயிலில் பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணக்கூடியதில் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி அப்படின்ற பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சராசரியான வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடும்பம் அந்த படத்தில் வருது இல்லையா? அதில் ஆக்சுவலாக கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன். மகளுடைய பேர் துர்கா, மகனுடைய பேர் அப்பு. அந்த படத்தில் அப்படியே நீங்கள் இப்போ பதேர் பாஞ்சாலி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே அந்த அக்கா தம்பி உங்கள் மனசுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த துர்கா கதாபாத்திரம் இருக்கு இல்லையா? அதில் நடித்தவங்க தான் அந்த உமா தாஸ் குப்தா. அவங்க ஆக்சுவலாக அப்போ இந்த படத்தில் நடிக்கும்போது 14 வயசு. அந்த சிறுமிக்கு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடகங்கள்லாம் அந்த சிறுமி நடிக்கும். நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்த ஒருவர் சத்யஜித் ரே பதேர் பாஞ்சாலி படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும்போது அவர்கிட்ட எதேச்சியாக சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை பார்த்தேன். அந்த சிறுமி மிகச்சிறந்த அளவில் நடிச்சின்ற மாதிரி பார்த்தேன். அந்த சிறுமியினுடைய பேர் உமா, ரொம்ப நல்லா நடிச்சிச்சு அப்படின்னு வரும்போது சத்யஜித் ரே அந்த சிறுமியை வர வச்சு அப்படியே பார்த்து அப்படின்னா அந்த ஃபேஸ் பார்த்தாரு. ஃபேஸ் ஒரு நேட்டிவிட்டியான ஒரு லுக் இருக்குது. கண்கள் ஒரு அகலமான கண்கள், ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் ஃபேஸ். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் எழுதி வைத்திருந்த பதேர் பாஞ்சாலி படத்தில் வரக்கூடிய இந்த துர்கா கதாபாத்திரத்துக்கு இந்த உமா தாஸ் குப்தாவை போடலாமே, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணுனுடைய அப்பாட்ட போய் பேசி, அவங்க அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி சினிமாவில் நடித்து பொண்ணை நடிக்க வச்சு அந்த மாதிரி எண்ணம்லாம் அப்படிலாம் எதிர்பார்க்காத ஒரு குடும்பம் தானே. அப்படி வரும்போது அவங்க அப்பா முதல்ல கொஞ்சம் தயங்கி அப்படிலாம் வரும்போது அதுக்கு பிறகு சத்யஜித் ரே சொல்லி, இல்லை நாடகத்திலலாம் அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு அப்படி இப்படி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்த பிறகு தான் எனக்கு இந்த பொண்ணை நடிக்க வைக்கலாம் படத்தில் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, பிறகு சத்யஜித் ரே அவருடைய மனைவிகிட்ட சொல்லி, மனைவி கிட்டத்தட்ட இந்த சின்ன பிள்ளைக்கு சிறுமியை நடிக்கிற அளவுக்கு தயார் பண்ணின்னு இருக்குல்ல. அது ஆக்சுவலாக அந்த காஸ்டியூம்ஸ் இந்த விஷயங்கள்லாம் போட்டு அப்படி பார்க்கும்போது அவ்வளோ ஆப்டாக இருந்திருக்கு. அது ஆக்சுவலாக அப்படி வரும்போது இவ்வளோ பொருத்தமாக அதில் வரக்கூடிய என்ன சொல்ல போனால் அந்த அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு மகன் இருந்தால் இப்படி இருக்கும், அந்தளவுக்கு ஃபேஸ் சிமிலாரிட்டி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி 1 மாதம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த இப்போ ஏன்னா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சத்யஜித்தனுடைய மனைவி அப்படி வீட்டிலேயே பயிற்சிகள்லாம் கொடுத்து தயார் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதை நடிக்க வச்சு அப்படின்னு வரும்போது அந்த துர்கா கதாபாத்திரத்தில் அந்த சிறுமி நடித்து உமா நடித்து ஆக்சுவலாக பெரும்பாலும் சிங்கிள் டேக் தானா அப்படி அவங்க நடிக்கக்கூடிய காட்சி எல்லாமே. அப்படி வரும்போது நான் உண்மையாகவே அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது, பதேர் பாஞ்சாலி படத்தை. இப்போ கூட திடீர்னு தோணுச்சுன்னா அப்படியே ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னா திடீர்னு யோசிப்பேன், பதேர் பாஞ்சாலி படத்தை இன்னொரு கூட பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பதேர் பாஞ்சாலி படத்தை பார்ப்பேன். பார்க்கும்போதெல்லாம் அந்த உமா நடித்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா, துர்கா கதாபாத்திரம் என் மனசுக்குள்ளே அப்படியே வாழ்ந்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் எப்படி வறுமைப்பட்ட சூழலில் வரும். அவங்க அப்பா வேலை தேடி அப்படியே வெளியூருக்கு போயிடுவார். அந்த குடும்பம் அப்படியே இந்த அளவுக்கு வறுமைக்கு மத்தியில் போராடும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த நோய் இதெல்லாம் இப்படி ஆகி அப்படியே உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஜுரம் கடுமையான ஜுரம் அது தீர்க்க முடியாத அளவுக்கு ஆகி போய் அந்த சிறுமி படத்தினுடைய முக்கால்வாசி படத்தில் அந்த பொண்ணு இறந்துடும். அந்த இறந்த இடத்துல நம்ம கண்ணீர் வந்துடும். ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அதில் ஒரு சீன் வரும். அது ஆக்சுவலாக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசி மாலையை இந்த பொண்ணு திருடிடுச்சுன்ற மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடி அவங்க அம்மாட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பிடிவாதமாக இல்லை, நான் அப்படிலாம் பாசி மாலையில் நான் ஒன்றும் திருடலை, நான் அப்படிலாம் அப்படி எடுக்கலை அப்படின்லாம் சொல்லும். அந்த படத்தினுடைய ஃபினிஷிங்கில் எல்லாம் இதாகி போய் மகள்லாம் இறந்து அவங்க அப்பா ஒரு ஸ்டேஜில் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு அப்படியே அந்த கணவன் மனைவி மகன், ஏன்னா மகன் இல்லை, மகன் இறந்தாச்சு,
மகன் அப்பு கூப்பிட்டுட்டு ஒரு மாட்டு வண்டியில் வந்து இவங்க பொருட்கள்லாம் ஏற்றி கொண்டு போகலான்னு போது அந்த வீடை காலி பண்ணின்னு வரும்போது அது குடிசை தானே, அந்த பொருட்கள் எல்லாம் அப்படி காலி பண்ணின்னு வரும்போது ஒரு இடத்துல ஒரு பெட்டிக்கு பிறகு பின்னாடி அந்த எந்த பாசி மாலையை திருடுனேன்ற மாதிரி இந்த பொண்ணு குற்றம் சாட்டப்பட்டு இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிச்ச துர்கா அந்த பாசி மாலை பின்னாடி அங்கே கிடக்கும். அதை அப்பு எடுப்பான். எடுத்து சரி இந்த அக்கா திருடுனான்ற ஒரு மேட்ரு வெளியே தெரிஞ்சிட வேண்டான்றக்காக அந்த பாசி மாலையை தூக்கி கொண்டு போய் அப்படியே குளத்தில் கொஞ்சம் வீசி எறிவான். எக்ஸ்ட்ராடனரியான சீன் அது. ஆக்சுவலாக நம்ம அப்படியே அந்த பொண்ணு இறந்து போன பிறகு கூட அந்த பொண்ணு அதில் வந்து ஒரு ஆசையாக எடுத்துகிட்டு கூட வந்திருக்கலாம், அது அடுத்த மேட்ரு. ஆனால் அந்த பொண்ணு இறந்துருச்சு, அது எடுத்துகிட்டு வந்து அந்த பாசி மாலை அந்த வீட்டில் ஒரு இடத்துல கிடந்துச்சுன்றத தம்பி கண்டுபிடிச்சி தம்பி எடுத்து ஒரு குளத்தில் வீசி எறிகிறான் போது அப்போ அவனுடைய மனசில் அந்த அக்கா வந்து அப்படி இருப்பாள். அவன் படம் பார்க்கும்போது நமக்கே மனசுக்குள்ளே அப்படியே அந்த துர்காவினுடைய உருவம் அப்படியே மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. இப்போ என்னென்னா அந்த பொண்ணு நடித்து உமா துர்கா கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்தது. அந்த படம் எந்த அளவிற்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்று எத்தனை விருதுகள் வாங்கின அப்படின்னு, அதை மத்திய அரசாங்கத்தில் விருதுகள் வாங்கி அப்படின்னு இன்றைக்கி வர அது ஒரு காவியமாக மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த திரைப்படம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, சத்யஜித் ரே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதில் நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் அந்த படத்தில் அக்காவாக நடித்த அந்த துர்கா கதாபாத்திரத்தில் நடித்த உமா தாஸ் குப்தா அப்படி மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கார்ல, அந்த வாழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சிறுமி அப்போ சிறுமி அந்த அதை பற்றி அவங்கள பற்றி அது பிறகு பின்னாடி டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அந்த படத்துக்கு பிறகு வேறு எந்த படமும் நடிக்கலை அப்படின்றதான். அது பிறகு அந்த பொண்ணை பற்றி யாரும் நினைக்கல. பதேர் பாஞ்சாலி படத்தை நினச்சாங்க, சத்யஜித் ரே நினச்சாங்க. அதில் நடித்தவங்களாம் என்ன அப்படின்ற பற்றி நம்மளாம் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. பத்திரிகையில் அந்த செய்தி வந்துன்னு இல்லையா, அந்த துர்கா கதாபாத்திரத்தில் நடித்த உமா தாஸ் குப்தா மரணம் அடைந்தார். அவருடைய வயது 84. அவங்க வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து அந்த அது பிறகு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆசிரியையாக பணியாற்றி மேற்கு வங்காளத்தில் அப்படின்றது ஒன்று. இந்த 84 வயதில் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு 84 வயதில் மரணம் அடைஞ்சு இப்போ வந்து அவங்கள பற்றி ரைட்டப் வந்திருக்கு. பதேர் பாஞ்சாலியில் துர்கா கதாபாத்திரத்தில் நடித்த அந்த சிறுமி 84 வயதில் இந்த மண்ணை விட்டு நீங்கினார் அப்படின்றது. அப்படி யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி பதேர் பாஞ்சாலி படமும் சரி, அந்த பதேர் பாஞ்சாலியில் அந்த சிறுமி நடித்த காட்சிகளும் சரி என் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய உள்ளங்களிலும் இந்த காட்சி, அந்த பொண்ணு நடித்த காட்சி ஃபுல்லாக பசுமையாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்று எனக்கு தெரியும்.